Good morning students. Lesson 6 question answer. Multiple choice questions. A bank is a financial institution. A commercial bank is an institution that provides services. The functions of commercial banks are broadly classified into A, B and C. Bank credit refers to bank loans and advances. Credit creation means multiplication of loans and advances. Sixth one, NBFI does not have banking license. Central bank is dash authority of any country, monetary. Who will act as the banker to the government of India? RBI. Lender of the last resort is one of the functions of central bank. Bank rate means rediscounting the first class securities. Repo rate means rate at which the RBI is willing to lend to commercial banks. Moral suasion refers persuasion. ARDC started functioning from July 1st, 1963. NABARD was set up in July 1982. Exim Bank was established in March 1982. The State Financial Corporation Act was passed by Government of India. Monetary policy is formulated by Central Bank. Online banking is also known as Internet banking. Expansions of ATM, automated teller machine. 2016, demonetization of currency includes denominations of 500 and 1000. Okay, answer the following questions in 1 or 2 sentences. Define commercial banks. Page number 95. The box la உள்ளத 21 குரிய question answer. Next 22. What is credit creation? Page number 99. 99 la 98 99. Credit creation. இதில் இருந்து இந்த சைடு இந்த சைடு லோன்ஸ் வரைக்கும். Next question number 23. Define central bank. 1 or 2. Central bank page number 1 or 2. A central bank அதிலிருந்து interest rates அது வரைக்கும். Next question number 24. Distinguish between CRR and SLR. Page number 105 106. ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல இங்கே இருக்குது. இது வந்து சிஆர்ஆர் இட் வில் அதிலிருந்து இந்த பேரா முடிய. நெக்ஸ்ட் வந்து 106ல் இந்த குவாண்டம் அதுலேருந்து லயபிலிட்டிஸ் அது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. ரைட் த மீனிங் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். பேஜ் நம்பர் 105. இதில் இந்த பேரா 25 ஆன்சர் இந்த பேரா ஃபுல்லாக. நெக்ஸ்ட் 26. வாட் இஸ் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்? பேஜ் நம்பர் 106. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் செகண்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் முடிய. நெக்ஸ்ட்டு 27 கொஸ்டின். மென்ஷன், இது வந்து மென்ஷன் போட்டிருக்கு, நீங்கள் மென்ஷன் எழுதிக்கிறணும். Mention the functions of agriculture credit department. Page number 108. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறணும். இது 27க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 28. ரைட் த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். பேஜ் நம்பர் 99. Question number 28க்கு. Page number 99.
இந்த பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணணும். 3 மார்க் கொஸ்டின் இல்லையா, அதனால் இந்த பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 29. கிவ் எ ப்ரீஃப் நோட் ஆன் NBFI, பேஜ் நம்பர் 101, 102. கொஸ்டின் நம்பர் என்ன சொன்னேன், 29 இந்த இருக்குது. 101ல் 29ல் ஏ நான் பேங்கிங், அதிலிருந்து இந்த சைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 30. பிரிங் அவுட் த மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், பேஜ் நம்பர் 105. கொஸ்டின் நம்பர் 30 இங்கே இருக்கு பாருங்க. மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், குவான்டிடேட்டிவ் ஆர் சென்ட்ரல் மெத்தட்ஸ். இதில் எப்படி மார்க் பண்ணணும்னா குவான்டிடேட்டிவ் ஆர் ஜென்ரல் மெத்தட்ஸ், அதில் பேங்க் ரேட் பாலிசி அது வரைக்கும், அப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அது மட்டும், அப்புறம் வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ அது மட்டும். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் இந்த இது மட்டும். அப்புறம் அடுத்தது ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், இதிலேருந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும். இதுதான் கொஸ்டின் நம்பர் 30க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 31. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு, பேஜ் நம்பர் 110. 110ல் நபார்டு அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறணும். 31க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32. ஸ்பெசிஃபை த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IFCI, பேஜ் நம்பர் 111. 32 இந்த பாயிண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறணும். இதிலேருந்து இது வரைக்கும் 32. அடுத்தது 33. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், பேஜ் நம்பர் 119. இப்போ கொஸ்டின் நம்பர் என்ன சொன்னேன், மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட். 39. 33 கொஸ்டின் நம்பர் 33. அதாவது மணி மார்க்கெட் இது அப்படியே இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணணும். கேபிட்டல் மார்க்கெட் இந்த பேராவிலேருந்து இந்த பேரா வரைக்கும் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 34. மென்ஷன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன், பேஜ் நம்பர் 119ல் இந்த பாயிண்ட் 4 பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 35. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பேஜ் நம்பர் 100, 101. கொஸ்டின் நம்பர் 35 இங்கேருந்து மார்க் பண்ணணும். ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி, கேபிட்டல் ஃபார்மேஷன் இதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. அடுத்தது கிரெடிட் கிரியேஷனில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் அந்த இதில் ஃபஸ்ட் லைனில் வந்து தேர்ட் லைன் முடிய. அடுத்தது என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. அடுத்தது பேங்க்ஸ் மானிட்டைசைஸ் டெப்ட் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் முடிய. அடுத்தது ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் முடிய. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. அடுத்தது பேங்க் ப்ரொமோட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அது மட்டும்தான் அந்த ஹெட்டிங்கில் இந்த பேரா. இதுதான் 35க்குரிய ஆன்சர். அடுத்தது 36. எலுசிடேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், பேஜ் நம்பர் 97, 98, 99. இங்கேருந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸில் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அதில் இந்த லைன் வரைக்கும். அடுத்தது டிமாண்ட் டெபாசிட்ஸ் அதில் வந்து தேர்ட் லைன் முடிய. டைம் டெபாசிட்ஸ் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. அடுத்தது அட்வான்சிங் லோன்ஸ் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் முடிய. அடுத்தது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் ஃபஸ்ட்டில் அந்த ஹெட்டிங் மட்டும். அப்புறம் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸில் அந்த பேரா ஃபுல்லாக. அடுத்தது கலெக்டிங் செக்ஸ் அதில் அந்த ஹெட்டிங் மட்டும். கலெக்டிங் இன்கம் அதில் அந்த ஹெட்டிங் மட்டும். பேயிங் எக்ஸ்பென்சஸ் அதில் அந்த ஹெட்டிங் மட்டும். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அதில் அந்த ஹெட்டிங் மட்டும். ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அதில் அந்த ஹெட்டிங் மட்டும். இஷ்யூயிங் ட்ராவலர்ஸ் செக்ஸ் அதில் அந்த ஹெட்டிங் மட்டும். டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஹெட்டிங் மட்டும். ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் அதில் அந்த ஹெட்டிங் மட்டும். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதில் அந்த பேரா ஃபுல்லாக.
அடுத்தது அதர் ஃபங்க்ஷன்ஸில் மணி சப்ளையில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய கிரெடிட் க்ரியேஷன் இதில் இங்கேருந்து இந்த சைடு தேர்ட் லைன் முடிய லோன்ஸ் வரைக்கும். அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் முடிய. இது 36க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 37 டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பேஜ் நம்பர் 102, 3, 4. அதாவது 37க்குரிய ஆன்சர். பேஜ் நம்பர் 102ல் மானிட்டரி அத்தாரிட்டிலேருந்து மார்க் பண்ணணும். மானிட்டரி அத்தாரிட்டி ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டில் அந்த பேரா ஃபுல்லாக. அடுத்து அந்த இஷ்யூயர் ஆஃப் கரன்சியில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. அடுத்து அந்த இஷ்யூயர் ஆஃப் பேங்கிங் அதில் வந்து அந்த பேரா ஃபுல்லாக. அடுத்த பேங்கர் டு த கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் முடிய. அடுத்த பேங்கர்ஸ் பேங்க் அதில் அந்த பேரா ஃபுல்லாக. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் அதில் அந்த பேரா ஃபுல்லாக. அடுத்தது ஆக்ட் அஸ் கிளியரிங் ஹவுஸ் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் அதில் ஃபாரெக்ஸ் வரைக்கும். அப்புறம் ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி அதில் அந்த பேரா ஃபுல்லாக. அடுத்த மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதில் அந்த பேரா ஃபுல்லாக. அடுத்து இந்த சைடு வந்து பேங்கிங் அபிட்ஸ்மேன் ஸ்கீம் அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. இது 37க்குரிய ஆன்சர். 38 What are the objectives of monetary policy? Explain. Page number 115, 16. 115ல் இந்த இருக்கு பாருங்க, நியூட்ராலிட்டி அதில் வந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து எக்கானமி வரைக்கும். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் முடிய. அடுத்தது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அதில் வந்து இங்கே ஃபஸ்ட் லைன்லேருந்து இந்த சைடு செகண்ட் லைன் முடிய. இந்த சைடு செகண்ட் லைன் முடிய. அடுத்தது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் தேர்ட் லைன் முடிய. அடுத்தது எக்கனாமிக் க்ரோத்தில் ஃபோர்த் லைன் முடிய. அடுத்தது ஈக்குலிபிரியம் அதில் ஃபோர்த் லைன் முடிய. இதோட இந்த ஆன்சர் முடியுது. லெசன் 7 கண்டினியூஷன். பேஜ் நம்பர் 127. அதில் வந்து தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதில் வந்து பார்க்க போகிறோம். தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா பன்னாட்டு வாணிபத்தின் கோட்பாடுகள். அதில் கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா பன்னாட்டு வாணிபத்தின் தொன்மை கோட்பாடுகள். கிளாசிக்கல் தியரி அப்படின்னா தொன்மை கோட்பாடுகள். இன்ட்ரோடக்ஷன். ஆடம் ஸ்மித் 1776ல் டெவலப்டு த தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது ஒரு தியரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அது என்ன தியரி அப்படின்னா அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ்னு ஒரு தியரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். பட் இட் வாஸ் டேவிட் ரிக்கார்டோ ஹூ ஃபார்முலேட்டட் ஆஸ் அன் எக்ஸ்பிளிசிட் அண்ட் ப்ரிசியஸ் தியரி. ஆனால் இது வந்து ஆல்ரெடி டேவிட் ரிக்கார்டோ வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா நேம்லி த தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற பேரில் கண்டுபிடிச்சிருக்கிறார். which was later improved and refined by the economists like J.S. Mill, Keynes. அதாவது அந்த தியரியை வந்து அடுத்து இம்ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா ஜேஎஸ் மில், கெய்னஸ், பாஸ்டபிள், டாசிக் அண்டு ஹெபர்லர். இவங்கெல்லாம் வந்து இந்த தியரி அந்த காஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. we shall first discuss the Adam Smith theory of absolute cost advantage. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா ஆடம் ஸ்மித் தியரியை படிக்க போகிறோம். அவருடைய தியரி என்னது? அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற தியரி. நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் ட்ரேட் தியரிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் ட்ரேட் தியரிஸ் அப்படின்னா பன்னாட்டு வாணிப கோட்பாடுகள், அதாவது தொன்மை வாணிப கோட்பாடுகள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெர்கண்டிலிசம் இது வந்து ப்ரீ 16th செஞ்சுரிக்கு முன்னாடி இருந்தது. மெர்கண்டிலிசம் அப்படின்னா வணிகவாதம். மெர்கண்டிலிசம் அப்படின்னா வணிகவாதம். டேக்ஸ் அண்ட் அஸ் வர்சஸ் தம் வியூ ஆஃப் ட்ரேட். அதாவது
வாணிபத்தை பற்றிய கருத்துக்கள். அப்புறம் அதர் கண்ட்ரீஸ் கெயின் இஸ் அவர் கண்ட்ரீஸ் லாஸ். நம்ம கண்ட்ரி வந்து என்னென்ன இழக்குதோ அதை அதர் கண்ட்ரீஸ் வந்து என்ன பயன்பெறுது அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கிறது தான் இந்த மெர்கண்டிலிசம். அடுத்தது ஃப்ரீ ட்ரேட் தியரிஸ், தடையில்லா வாணிப கோட்பாடுகள். அப்சல்யூட் அட்வான்டேஜ், இது வந்து ஆடம் ஸ்மித் கொண்டு வந்தது நம்ம படித்தோம். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், இது வந்து டேவிட் ரிக்கார்டோ 1817 கொண்டு வந்திருக்கிறார் இந்த தியரியை. ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆல் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் எக்கனாமிக்ஸ். அதாவது நிறைய பார்ட்னர்ஸ் எக்கனாமிக்ஸ், நிறைய பொருளாதார நிபுணர்கள்லாம் அந்த சிறந்தவர்கள் எல்லாருமா சேர்ந்து, அதில் சிறப்பானவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஃப்ளோ ஆஃப் குட்ஸ்னால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி அவங்க கோட்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் ரீஃபைன்டு, அதாவது தடையில்லா வாணிப சரி செய்த கோட்பாடுகள் என்னென்ன? ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ், அதாவது இந்த தியரி யார் கொண்டு வந்ததுன்னா ஹெக்ஸர் ஹாக்லின், இவர் வந்து 1919 கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற தியரியை ரே வெர்னன் 1966 கொண்டு வந்திருக்கிறார். நெக்ஸ்ட்டு ஆடம் ஸ்மித் தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாடு. அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா முழு செலவு கோட்பாடு. ஆடம் ஸ்மித் ஆர்கியூட் தட் ஆல் நேஷன்ஸ் கேன் பி பெனிஃபிட்டட் வென் தேர் இஸ் ஃப்ரீ ட்ரேட். அதாவது தடையில்லா வாணிபத்தினால எல்லா நாடுகளும் பயன்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ், அதாவது முழு செலவு கோட்பாட்டின் மூலமாக சிறப்பாக பயன்பெறுகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இந்த தியரி, இந்த கோட்பாடு என்ன கோட்பாடு? அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித், இந்த பேசிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வாஸ் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அதாவது அவருடைய தியரி என்ன அப்படின்னா பன்னாட்டு வாணிபத்தில் முழு செலவு கோட்பாடை பற்றி சொல்லியிருக்கிறார். ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் வுட் பி மியூச்சுவலி பெனிஃபிஷியல் வென் அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகள் ரெண்டு நாடுகளுமே மியூச்சுவலாக பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு. வென் ஒன் கண்ட்ரி ப்ரொடியூசஸ் எ கமாடிட்டி அட் அன் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் ஓவர் த அதர் கண்ட்ரி விச் இன் டர்ன் ப்ரொடியூசஸ் அனதர் கமாடிட்டி. அதாவது ஒரு கண்ட்ரி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கணும், அதே போல் அடுத்த கண்ட்ரியும் இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கும்போது அட் அன் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் ஓவர் த ஃபஸ்ட் கண்ட்ரி, அதாவது முழு செலவு கோட்பாடு வந்து இரண்டு நாடுகளுக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். யார் ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அசம்ஷன்ஸ், இவருடைய கோட்பாடுகளில் எடுகோள்கள் என்ன? அசம்ஷன்ஸ் அப்படின்னா எடுகோள்கள். இப்போ எடுகோள்கள்னு சொல்லும்போது there are two countries and two commodities, அதாவது ரெண்டு நாடுகள் ரெண்டு பொருள்களை உற்பத்தி செய்து விற்கிது. அப்புறம் அடுத்த லேபர் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான கூறு என்ன வேணும்? லேபர் வேணும். லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ், அது லேபர் யூனிட்ஸை சேர்த்து வேலை வாங்குறது வந்து அந்தந்த நாட்டை பொறுத்தது. ஹோமோஜீனியஸ்னால் அந்த அதர் கண்ட்ரியில் வேறு மாதிரி இருக்கும், நம்ம நாட்டில் வேறு மாதிரி இருக்கும். The cost or price of commodity is measured by the amount of labor required to produce it, அதாவது அந்த பொருளோட விலை வந்து லேபர் எவ்வளோ லேபர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த விலை வந்து மாறும். அடுத்த தியரி தேர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அதாவது போக்குவரத்து செலவு இருக்காது அப்படின்னு யார் சொல்கிறது? ஆடம் ஸ்மித்தோட அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற தியரியில் சொல்லப்படுகிறது. அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன், எடுத்துக்காட்டு விளக்கம். Absolute cost advantage theory can be illustrated with the help of the following example. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரி இந்தியாவும் சைனாவும். இப்போ வீட் அவுட்புட் பெர் யூனிட் லேபர், அதாவது இந்தியாவில் வந்து 20 லேபர்ஸை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணுறாங்க. 20 லேபர்ஸை பயன்படுத்தி க்ளோத் வந்து 6 யூனிட் க்ளோத்து உற்பத்தி செய்கிறாங்க. அதே போல் சைனாவில் வந்து 8 லேபர்ஸை பயன்படுத்தி 14 யூனிட் க்ளோத் வந்து தயார் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த சைடு வீட்டு கொடுத்துருக்கு, இந்தியா சைனா க்ளோத். From the illustration, it is clear that India has an absolute advantage in the production of wheat over China. அதாவது சைனாவோட கரெக்ட் முழு செலவு கோட்பாட்டுப்படி வந்து இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. And China has an absolute advantage in the production of cloth over India.
அதாவது க்ளோத் வந்து அதிகமாக சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் இந்தியா ஷுட் ஸ்பெஷலைஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட். இது வந்து என்ன தெரியுது, எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது இந்தியா, வீட்டில். அண்ட் இம்போர்ட் க்ளோத் ஃப்ரம் சைனா. அதனால் சைனாவில் வந்து க்ளோத்தை வந்து இம்போர்ட் பண்ணுது. சைனா ஷுட் ஸ்பெஷலைஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ளோத். சைனா வந்து க்ளோத் ப்ரொடக்ஷனில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, அண்ட் இம்போர்ட் வீட் ஃப்ரம் இந்தியா. அவங்க என்ன இறக்குமதி செய்கிறாங்க, வீட்டு இந்தியாவிலேருந்து அவங்க இறக்குமதி செய்கிறாங்க. The kind of trade would be mutually beneficial to both India and China. அதாவது இந்த வியாபாரம் வந்து மியூச்சுவலாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடைபெறுது. ரிக்கார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது ரிக்கார்டோவுடைய கோட்பாடில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒப்புமை செலவு கோட்பாடு. ரிக்கார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு. கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒப்புமை. டேவிட் ரிக்கார்டோ இந்த பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்ட். இவர் வந்து பிரிட்டிஷை சேர்ந்த பொருளியல் நிபுணர். இன் ஹிஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் டாக்ஸேஷன். அதாவது அவருடைய அரசியல் பொருளாதாரத்தில் என்ன சொல்லப்படுது, கொள்கையில் என்ன சொல்லப்படுது, வரி விதிப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு இன் 1817. ஃபார்முலேட்டட் எ சிஸ்டமேட்டிக் தியரி கால்டு. அதில் ஒரு தியரியை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்கிறார். கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி அப்படின்னு ஒரு தியரி. லேட்டர் இட் வாஸ் ரீஃபைன்டு பை ஜேஎஸ் மில். இப்போ கொஞ்ச நாள் கழித்து இதை மாற்றி எழுதியிருக்கிறாங்க. யாரெல்லாம், ஜேஎஸ் மில், மார்ஷல், தூசிக் அண்ட் அதர்ஸ். நிறைய பேர் அதை மாற்றி எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ரிக்கார்டோஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ். ரிக்கார்டோ வந்து என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, தட் த பேசிஸ் ட்ரேட் இஸ் த கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த ஒப்புமை கோட்பாடில் என்ன அதனுடைய விலை வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. இன் அதர் வேர்ட்ஸ், ட்ரேட் கேன் டேக் பிளேஸ் ஈவன் இஃப் த அப்சல்யூட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆப்சன்ட், பட் தேர் இஸ் கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதாவது இதை வந்து வேறு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, வியாபாரத்தில் எப்படி சொல்லலாம், அதாவது முழு செலவு கோட்பாடு வந்து எங்கே வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கு, எங்கே இல்லாமல் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே செலவு கூட இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு. அக்கார்டிங் டு ரிக்கார்டோ, அதாவது ரிக்கார்டோ தியரி படி, அவருடைய கூற்றுப்படி, எ கண்ட்ரி கேன் கெயின் ஃப்ரம் ட்ரேட். வியாபாரத்தினால நிறைய லாபம் பெற முடியும். வென் இட் ப்ரொடியூசர்ஸ் அட் ரிலேட்டிவ்லி லோயர் காஸ்ட். அதாவது குறைஞ்ச செலவில் நிறையா உற்பத்தி பண்ணுனா. ஈவன் வென் எ கண்ட்ரி என்ஜாய்ஸ் அப்சல்யூட் அட்வான்டேஜ். அதாவது ஒரு நாடு வந்து முழு செலவு கோட்பாட்டை வந்து பயன்பெறுது அப்படின்னா, இன் போத் குட்ஸ் த கண்ட்ரி வுட் ஸ்பெஷலைஸ் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் தோஸ் குட்ஸ். ஒரு குட்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருந்து அதை நிறைய குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா, விச் ஆர் ரிலேட்டிவ்லி மோர் அட்வான்டேஜஸ். அப்போ அந்த நாட்டுக்கு வந்து அது நல்ல அட்வான்டேஜஸாக இருக்கும், நல்லதாக இருக்கும். சிமிலர்லி ஈவன் வென் எ கண்ட்ரி ஹேஸ் அப்சல்யூட் டிஸ்அட்வான்டேஜ். அதாவது அதுக்கு வந்து நல்லதாக இல்லை அப்படின்னா எப்படின்னா, இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் போத் குட்ஸ் த கண்ட்ரி வுட் ஸ்பெஷலைஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் த கமாடிட்டி இன் விச் இட் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது அதே இது மற்ற நாடுகளும் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் அந்த நாட்டுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஏற்படும். ஓகே, அசம்ஷன்ஸ். இப்போ ரிக்கார்டோட தியரியுடைய அசம்ஷன்ஸ் என்ன சொல்லப்படுது, எடுகோள்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, there are only two nations. அதாவது 2 நாடுகள் இருக்குது. அண்ட் 2 commodities. 2 நாடுகள் 2 விதமான பொருள்களை உற்பத்தி செய்கிறாங்க. லேபர் இஸ் த ஒன்லி எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல லேபருக்கு கொடுக்குற காசு தான் செலவு. ஆல் லேபரர்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் எஃபிஷியன்சி. எல்லா லேபரும் வந்து ஈக்குவல் திறமை உள்ளவர்களாக இருக்கணும். லேபர் இஸ் பெர்ஃபெக்ட்லி மொபைல் விதின் த கண்ட்ரி. அதாவது விதின் த கண்ட்ரிக்குள்ளே அந்த லேபர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கணும். பட் பெர்ஃபெக்ட்லி இம்மொபைல் பிட்வீன் கண்ட்ரிஸ். ஆனால் அதே மாதிரி மற்ற நாடுகளில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ப்ரொடக்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். அதாவது ப்ரொடக்ஷன் வந்து நிலையானதாக இருக்க வேண்டும். ஃபாரின் ட்ரேட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பேரியர்ஸ். அதாவது மற்ற நாடுகளுக்கு வியாபாரம் செய்யும்போது எந்த தடையும் இருக்கக்கூடாது. நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி. தொழில்நுட்பத்தில் எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாது. நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். போக்குவரத்து செலவு இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட் காம்படிஷன். நல்ல போட்டி இருக்கணும்.
ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழுமையான வேலை வாய்ப்பு இருக்கணும். நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், கவர்மெண்டோட தலையீடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரிக்கார்டோட தியரியுடைய அசம்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் என்னது? எடுத்துக்காட்டு விளக்கம். ரிக்கார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் எ ஹைபோதட்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் க்ளோத் அண்ட் வீட் இன் அமெரிக்கா அண்ட் இந்தியா. அதாவது அமெரிக்காவிலையும் இந்தியாவிலையும் வீட் ப்ரொடக்ஷன், க்ளோத் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு கம்பேரிட்டிவ் தியரி கொடுத்துருக்குறார். கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். யூனிட்ஸ் ஆஃப் லேபர் ரெக்யூர்ட் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட். கண்ட்ரி, க்ளோத், வீட், டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இப்போ அமெரிக்கா, இந்தியாவில், அதாவது அமெரிக்காவில் வந்து 100 யூனிட் க்ளோத் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, வீட் வந்து 120. அப்போ அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸ் வந்து எப்படி வருது? 1 வீட் ஈக்குவல் டு 1.2 க்ளோத். இந்தியாவில் வந்து 90 யூனிட் க்ளோத் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, வீட்டும் குறைவாக இருக்குது. ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு 0.88 க்ளோத். ஸோ இந்தியாவில் குறைவாக இருக்குது. லேபர் ரெக்யூர்ட் ஃபார் 1 யூனிட் ஆஃப் வீட், லேபர் ரெக்யூர்ட் ஃபார் 1 யூனிட் ஆஃப் க்ளோத். இந்தியா, அமெரிக்கா எந்த கேட்டகரியில் இருக்குது? கூட பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அமெரிக்கா வந்து பெரிய லெவலில் இருக்குது, இந்தியா வந்து குறைவாக தான் இருக்குது. It is evident from the example that India has an absolute advantage in production of both cloth and wheat. அதாவது இப்போ எக்ஸாம்பிளில் என்ன தெரியுது? முழு செலவு கோட்பாட்டுப்படி, அதாவது முழு உற்பத்திப்படி இந்தியாவுக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க க்ளோத் அண்ட் வீட்டில். However, India should concentrate on the production of wheat in which she enjoys a comparative cost advantage. அதாவது ஒப்புமை செலவு கோட்பாட்டில் இந்தியா வந்து எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? வீட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணுமா. ஃபார் அமெரிக்கா the comparative cost advantage is lesser in cloth production. க்ளோத் ப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு செலவு குறைவாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் அமெரிக்கா வில் ஸ்பெஷலைஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ளோத் அண்ட் எக்ஸ்போர்ட் இட். அப்போ என்ன செய்யணுமா? அமெரிக்கா வந்து க்ளோத் ப்ரொடக்ஷனில் முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமா டு இந்தியாவுக்கு. இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வீட், வீட்டுக்கு பதிலாக க்ளோத் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். எனி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பிட்வீன் 0.88 யூனிட்ஸ் அண்ட் 1.2 யூனிட்ஸ் ஆஃப் க்ளோத் அகேன்ஸ்ட் 1 யூனிட் ஆஃப் வீட் ரெப்ரசன்ட்ஸ் கெயின் ஃபார் போத் த நேஷன்ஸ். அப்போ ரெண்டு நாடுகளும் பயன்பெறும். வித் ட்ரேட் இந்தியா கேன் கெட் 1 யூனிட் ஆஃப் க்ளோத். அதாவது வியாபாரத்தில் இந்தியா வந்து 1 யூனிட் ஆஃப் க்ளோத் பெற்றுக்கொண்டா அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட் பை யூஸிங் இட்ஸ் 160 லேபர் யூனிட்ஸை பயன்படுத்தி 1 யூனிட் ஆஃப் வீட் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரேட், இப்போ இதில் வந்து வியாபாரம் சரியாக நடக்கலை அப்படின்னா ஃபார் கெட்டிங் திஸ் பெனிஃபிட் இந்தியா வில் ஹாவ் டு யூஸ் 170 யூனிட்ஸ் ஆஃப் லேபர். இப்போ இந்தியா வந்து 170 யூனிட்ஸ் ஆஃப் லேபரை பயன்படுத்த வேண்டியிருக்கு. அமெரிக்கா ஆல்சோ கெயின்ஸ் ஃப்ரம் திஸ் ட்ரேட். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து அதாவது வியாபாரம் சரியாக இல்லைன்னா அமெரிக்கா பயன்பெறுது. வித் ட்ரேட் அமெரிக்கா கேன் கெட் 1 யூனிட் ஆஃப் க்ளோத் அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட் பை யூஸிங் இட்ஸ் 200 யூனிட்ஸ் ஆஃப் லேபரை பயன்படுத்தி அவங்க வந்து க்ளோத் உற்பத்தி பண்ணி க்ளோத்தை கொடுத்துட்டு வீட்டை வாங்கிக்கிறாங்க. அதர்வைஸ் அமெரிக்கா வில் ஹாவ் டு யூஸ் 220 யூனிட்ஸ் ஆஃப் லேபர். இப்போ அமெரிக்கா வந்து 220 யூனிட்ஸ் ஆஃப் லேபரை பயன்படுத்தி 1 யூனிட் ஆஃப் க்ளோத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வித்து 1 யூனிட் ஆஃப் வீட்டை பெற்றுக்கொண்டாங்கன்னா பெற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இப்போ கிரிட்டிசிசம்ஸ், இதனுடைய எதிர்கருத்துகள். லேபர் காஸ்ட் இஸ் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டோட்டல் காஸ்ட். அதாவது மொத்த செலவில் லேபருக்குரிய செலவு வந்து குறைவு. ஹென்ஸ் தியரி பேஸ்ட் ஆன் லேபர் காஸ்ட் இஸ் அன்ரியலிஸ்டிக். ஸோ இந்த தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா லேபருக்கு ஆகக்கூடிய செலவு வந்து அவ்வளோ ஒன்றும் உண்மையானதாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. லேபரர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் நாட் ஈக்குவல் இன் எஃபிஷியன்சி. லேபரர்ஸ் வந்து வேறு வேறு நாடுகளில் வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.